இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. யாக்கோபின் ஜெபம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். வசனம் 1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்னும் செய்தி அவனது விசுவாச பாதையில் மற்றும் ஒரு முக்கிய தருணமாக விளங்குகிறது. ஏற்கனவே தரிசனத்தில் தோன்றி யாக்கோபை காப்பாற்றிய தேவன் இப்பொழுது அவனுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் ஏசாவை சந்திப்பதற்கு முன்னதாகவே தூதர்கள் அவனை சந்திக்கும்படி அனுப்புகிறார். அவன் தூதர்களை தூரத்தில் காணவில்லை, மாறாக அவர்களை அருகருகே சந்தித்தான். காணாமற் போன இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவனுடைய தந்தை ஓடோடி சென்று வரவேற்றது போல வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வருகிற யாக்கோபை தூதர்கள் வரவேற்றார்கள். இந்த சந்திப்பு நடந்த இடத்துக்கு தேவனுடைய 2 சேனைகள் என்னும் பொருள் தரும் மக்னாயும் என பெயரிட்டான். ஒரு விசுவாசியினுடைய வாழ்வில் தேவனுடைய தலையீடு என்பது ஏற்ற நேரத்தில் நிகழும் என்பதற்கு இங்கே யாக்கோபை ஓர் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். 400 பேரோடு வருகிற ஏசாவை எதிர்கொள்ள தேவன் தனது படையை அனுப்புகிறார். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை சந்திக்கும்படி தூதுவர்களை அனுப்புகிறான். ஏசா 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறான் என்ற செய்தி யாக்கோபுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், இப்பொழுது அவன் நீதிமான்களின் சரியான பாதையில் செல்கிறான். அவன் மேலும் பிரகாசிக்கும்படி இப்பொழுது சோதிக்கப்படுகிறான். பயம் அவிசுவாசத்துக்கும் நம்பிக்கையின்மைக்கும் இடமளித்துவிடும். ஏசாவை ஆண்டவன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு என்றும் அழைத்து தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினான். ஏசா எப்படி ஆயத்தமானான் அல்லது யாக்கோபு வருவதை எவ்வாறு முன்கூட்டியே அறிந்து கொண்டான் என்பது நமக்கு புரியாத புதிர். ஆனால் தேவன் அறிவார். ஒரு பலவீனம் உள்ள விசுவாசிக்கு ஆதரவாக அவர் எப்பொழுதும் துணை நிற்கிறார். அவர் ஒருபோதும் நம்முடைய தகுதிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். இப்பொழுது யாக்கோபு ஓர் அருமையான ஜபத்தை ஏறெடுக்கிறான். அவன் ஜபத்தில் தன் தாத்தாவோடும் தன் தந்தையோடும் செய்த உடன்படிக்கையின் தேவனாக அவரை அழைத்தான். அதன் பின்னர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவன் அருளிய வாக்குறுதியை நினைவுபடுத்தினான். மேலும் தன் தகுதியற்ற நிலையை உணர்ந்து ஒரு தாழ்மையான நிலையை எடுத்தான். இது அவன் தன்னை உணர்ந்து தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்வது போல் இருந்தது. நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நாம் மண்ணில் இறங்க வேண்டும். நாம் நிரப்பப்பட வேண்டுமானால் எதுவுமற்ற நம்முடைய வெறும் கையை அவரிடம் காண்பிக்க வேண்டும். கடைசியாக தன் சகோதரன் கைக்கு என்னை தப்புவியும் என்று தன்னுடைய ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவனிடம் கோரிக்கை வைக்கிறான். இதுபோலவே நம்முடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கக்கூடிய தேவ கிருபையை நாம் எப்பொழுதும் பற்றிக்கொள்வோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு துணைக்கு வருகிறார். ஆண்டவரே, அறிவு கெட்டாத உமது அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆமேன்.